ஒரு நேர சாப்பாட்டுக்கு 1,00,000 ரூபாய் பில் கொடுத்து நீங்க சாப்பிடுவீங்களா? அப்படி கொடுத்து சாப்பிட போற ஒரு பிரம்மாண்டமான ரெஸ்டாரண்ட்ல சாப்பாட்டுக்கு பதிலா அவங்களுக்கு சாவ பரிமாறினா எப்படி இருக்கும்? நடுக்கடல்ல இருக்கிற ஒரு தனித்தீவு, அங்க இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு உலகத்துல இருக்கிற பெரிய பணக்காரங்க, பிசினஸ் மேன், சினிமா ஸ்டார்கள் ஒரு 12 பேர் சாப்பிட போறாங்க. அங்க சமைக்கிறது உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு செஃப். ஆரம்பத்துல சாப்பாடு ரொம்ப பிரம்மாண்டமா வருது. ஆனா நேரம் போக போக செஃப் கொடுக்குற டிஷ் எல்லாம் ரொம்ப விசித்திரமா மாறுது. அந்த செஃப் சமைக்கிற ஒவ்வொரு சாப்பாடும் அங்க சாப்பிட வந்துக்கிற பணக்காரங்க செஞ்ச தப்புகளை குறிக்கிற மாதிரி இருக்கு. நடுவுல ஒருத்தன் நான் வெளியே போகணும்னு திமிரா சத்தம் போட செஃப்போட ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து அவனை வலுக்கட்டாயமா பிடிச்சு அவன் விரலை வெட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல செஃப் ஆர்டர் போட்டதும் அங்க வேலை செய்யற ஒருத்தன் எல்லாரும் முன்னாடியும் துப்பாக்கியெல்லாம் சுட்டு சாகுறான். செஃப் அந்த கெஸ்ட் எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு இங்க வந்தவங்க யாரும் உயிரோட திரும்பி போக முடியாதுன்னு சொல்றான். வந்திருந்த பணக்காரங்க எல்லாம் சாப்பாட்டை உண்மையா சாப்பிடாம அதை ரசிச்சு ரசிச்சு வெறும் அழக பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்த போது இதுல தப்பா வந்து மாட்டின ஒரு சாதாரண பொண்ணு மட்டும் அந்த செஃப்போட வழியை புரிஞ்சுக்கிறா. எனக்கு பசிக்குது, ஒரு சாதாரண சீஸ் பர்கர் சமைச்சு கொடுங்கன்னு கேட்டு அதை ஒரு வாய் சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு நிறைஞ்சிடுச்சு, மீதிய பார்சல் கட்டி கொடுங்கன்னு கேக்குறா. சாப்பாட்டை அழக பார்க்காம உண்மையான பசியோட அதை மதிச்ச அந்த காரணத்துக்காக செஃப் அவளை மட்டும் உயிரோட தப்பிக்க விடுறான். அவ வெளியே போனதும் செஃப் தன்னோட கடைசி மாஸ்டர் பீஸ் டிஷ்ஷை ரெடி பண்றான். அங்க உட்கார்ந்து இருந்த பணக்காரங்க உடம்பு ஃபுல்லா மார்ஷ்மெல்லோவை மாட்டி விட்டுட்டு அவங்க தலையில சாக்லேட்டை ஒரு தொப்பி மாதிரி வைக்கிறான். சுத்தி பிஸ்கட் தூளை தூவி விட்டுட்டு மொத்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நெருப்பு வைக்கிறான். அந்த நெருப்போட ஹீட்ல சாக்லேட் உருகி வழிய பணக்காரங்க, அந்த செஃப், அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த நெருப்புல எரிஞ்சு சாகுறாங்க. ரெஸ்டாரண்ட்ல இருந்து கேக்குற வெடிச்சத்தத்தை கேட்டு திரும்புற அந்த பொண்ணு தீ பிடிச்சி எறிகிற அந்த இடத்த பார்த்துட்டு பார்சல் வாங்கிட்டு வந்த அந்த பர்கரை போட்ல உட்காந்து ரசிச்சு சாப்பிடுறா. சாப்பாட்டுக்கு தேவை அழகு பார்க்கறது இல்ல, உண்மையான பசி.